ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் போட்டு வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்புத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய் பல் அதை போட்டுட்டு முந்திரி, பொட்டுக்கடலை, மிளகு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை திறந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்து நல்லா திக்கான பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான காலிஃப்ளவர் வெஜ் குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.